இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, என் அன்பு இறை உறவுகளே, இந்த காணொளியின் மூலமாக சிறப்பாக இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்று உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. என் அருள்நாதர் இயேசு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே சிறப்பாக அவருடைய மன்னாவை, வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து அதை சிந்தித்து நானும் வாழ்வதற்கும் உங்களையும் இயேசுவோடு நெருக்கமாக அழைத்து செல்வதற்கும் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறேன். இறைவன் அவருடைய பெயர் என்றும் போற்றப் பெறுக. பிரியமானவர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற மனிதர்கள், ஏழைகள் இந்த கோடி அற்புதரை நாடி செல்லுகிறார்கள். பல புதுமைகளை, அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்கள், நான் கூட கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்திலே துணை அதிபராக இருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வேளையிலும் காலையிலிருந்து இரவு வரை மக்கள் இந்த புனிதரை நாடி வருவதை பார்க்கிறேன். அவர்கள் என்னிடத்திலே வந்து ஜெபிக்கிறார்கள், பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நானும் அவர்களுக்காக புனித அந்தோணியாரிடத்திலே ஜெபங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். அவர் பரிந்து பேசி அனைத்தையும் உடனடியாக செய்கிறார். அதில் ஒரு சின்ன புதுமை மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவர் அந்த அமலாசிரமம் புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்தார். உள்ளே வந்து ஜெபம் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியே போகிறாரு. போன உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு. இதற்கு முன்பாக ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக அந்த வேலை அவருக்கு கிடைக்காமல் அங்கிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார்கள். அதற்காக பல்வேறு நாட்களாக யாரையோ முயற்சி செய்து அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, கிடைக்கல. அந்தோணியார் கோயிலில் வந்துட்டு என்னை பார்த்து அந்த குறையெல்லாம் சொன்னார், எதனால் அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு வெளியில் போகிறாரு. ஒரு ஃபோன் காலு, நாளைக்கே வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே என்கிட்ட ஓடி வந்து நன்றி சொல்லிட்டு தான் திரும்ப போனார். அந்த கோடி அற்புதருக்கு நன்றி சொன்னார். இப்படி அந்த கோடி அற்புதரிடத்தை நாடி வருகிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு, மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநேக அற்புதங்கள், புதுமைகள் நடக்கிறது. இன்னொன்று, நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்து சொன்னார், ஃபாதர், நான் உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங்காக ஜாப் பண்ண, எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக 5 வருஷமாக எனக்கு வேலை இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும், இந்த கவுன்சிலிங் நாளைக்கு போகிறேன், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு அந்தோணியார்கிட்ட மெழுகுத்திரி வச்சு ஜெபிச்சுட்டு போனார். ஆனால் போயிட்டு அந்த ஒரே வாரம் தாங்க, ஒரு 3-4 நாள் இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு போகிறாரு. அவருக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் நேற்று யதார்த்தமாக ஞாயிறு திருப்பள்ளிக்கு போகிறேன். என்கிட்ட பார்த்து, நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா ஃபாதர், அந்தோணியார்ட்ட வந்து நான் ஜெபிச்சேன்ல ஃபாதர், நான் தான் ஃபாதர், எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னார். இப்படி பிரியமானவர்களை, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் செய்கிற ஒவ்வொரு புதுமைகள், ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகள் மக்களுடைய வாழ்க்கையில் அவரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே ஐயம் கிடையாது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கோடி அற்புதர் மூலமாக அனைத்து மக்களையும் அரவணைப்பவராக இருக்கிறார். அவர் மூலமாக இன்று நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா செயல்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமது தாயாம் திரு அவையும் இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய உணவு மன்னா என்ன என்று பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 - 21 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தை தொடங்கிவிட்டோம். சிறப்பாக இந்த நாளிலே தவக்காலத்தில் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை சொல்லுகிறார். அதாவது நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? வெளிவேடக்காரரை போன்று ஜெபிக்க வேண்டாம், புறவினத்தாரை போன்று ஜெபிக்க வேண்டாம்.
அதிகமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவதால் உங்களுடைய ஜெபம் உண்மையான ஜெபம், கடவுளுக்கு விரும்பின ஜெபம் என்று அர்த்தம் அல்ல. மாறாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மறைவாக இருக்கிற இடத்திற்கு சென்று ஜெபியுங்கள். மறைவாக இருக்கின்ற இறைவன் உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இப்படியும் உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லையா? இதோ இந்த வழிமுறையை பின்பற்றி ஜெபியுங்கள் என்று சொல்லி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த ஜெபத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு அருமையான ஒரு ஜெபம், ஒரு எளிமையான ஒரு ஜெபம். அதிகமான வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போகவில்லை. மாறாக ஒரு குறுகிய ஒரு ஜெபத்தை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை அடிக்கடி சொன்னாலே போதும், நாம் இறைவனோடு ஐக்கியமாகி விடுவோம். அதிகமான வார்த்தைகளை வைத்து ஜெபிப்பதனால, தெரு வீதிகளிலே சத்தம் போட்டு ஜெபிப்பதனாலே நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் என்ற அர்த்தம் அல்ல என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தில் 2 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். இதைத்தான் விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் பிரித்து கருத்துக்களை சொல்லுகிறார்கள். முதல் பாதி கடவுளை புகழ்வதாக, போற்றுவதாக அமைந்திருக்கிறது. 2வது பாதி மக்களுடைய அன்றாட தேவைகள் நிறைவேறுவதாக அமைந்திருக்கிறது. அப்போ மொத்தம் 7 ஜெபங்கள் சொல்லப்படுகிறது. 3 ஜெபங்கள் கடவுளை துதித்து போற்றி சொல்லுவதாக, இன்னும் மீதி இருக்கிற 4ம் நமக்கு அன்றாட உணவு, மற்றவர்களை மன்னித்தல், தேவையான செயல்கள் செய்வதை பற்றி 4 பகுதிகள் இருக்கிறது. அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முதல் எடுத்த உடனே அவரை போற்ற வேண்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, போற்றட்டும். அவர் தூயவர், அவர் நல்லவர், வல்லவர், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர் என்று அவரை போற்றக்கூடிய ஜெபமாக எனது ஜெபம் முதலிலே ஆரம்பிக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம வழக்கமாக எப்படிங்க நடக்குது? கோயிலுக்கு போன உடனே அழுது கொட்டி தீத்துறோம். ஐயோ கடவுளே, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, கண்ணீரோடு இருக்கிற, எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஏன் கடவுளை இவ்வளோ துன்பத்தை கொடுக்குற, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இப்படித்தான் ஒரு ஆதங்கத்தை, ஒரு புலம்பலை சென்ற உடனே, ஜெபத்தை ஆரம்பித்த உடனே புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அது அல்ல. இது உண்மைதான். பிரியமானவர்களே, மருத்துவர்கள் கூட சொல்லுகிறார்கள், கவலைப்படாதீங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, மன்னிச்சுடுங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணாக்கா மன்னிச்சிடுங்க, உங்களுடைய வியாதி, உடல் வியாதி கூட ஆறும். இதைத்தான் உளவியலில் கூட சொல்கிறாங்க. மருத்துவமனையில் பல்வேறு வியாதிகளால் அடிபட்டவங்க மருத்துவர்கள் பார்க்குறாங்க. உளவியலாளர்கள் மன ஆலோசனை கொடுப்பவர்கள் போயிட்டு பார்க்குற பொழுது கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சிலர் பார்க்கும் பொழுது அந்த மருத்துவமனையில் சண்டை போட்டு, சண்டையில் கத்தி வெட்டு, தடி அடி இதெல்லாம் வாங்கிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. பல நாட்களாக இருப்பாங்க, 1 வாரமாக 10 நாளாக இருப்பாங்க. அந்த அடிப்பட்டது, அந்த காயங்கள் எல்லாமே புதுசாகவே இருக்கும். ஏன்னா என்னை அவன் அடிச்சுட்டான்ல, என்னை இப்படி பண்ணிட்டான்ல, என்னை படுத்துக்க வச்சிட்டான் மருத்துவமனையில், அவனை போய் ஒரு வழி பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிற மன்னிக்காத ஒரு தன்மை இருக்கிறதுனால அந்த புண்கள் கூட ஆற மாட்ட இருக்கிறது. எவ்வளோ அட்வான்ஸ் மெடிசனை கொடுத்தா கூட அந்த வியாதி குணமாகலதுங்க சில பேருக்கு. இது உண்மையாக நடக்கிற ஒன்று. பிரியமானவர்கள், இந்த மன்னிக்கிற ஒரு நல்ல பண்பை இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்திலே இந்த ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதை ஏற்றுக்கொள்வோமே. சிறப்பாக இந்த நாளிலே கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய நாளிலே கூட அந்த அந்தோனியாரிடத்தை பாருங்கள், அவர் எப்படி இருந்தாருங்க, எல்லாருமே மன்னிச்சார், யதார்த்தமாக இருந்தார். அவர்கிட்ட ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணம் கிடையாது. எல்லாருமே ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட உடனே அந்த துறவு மடத்தில் போயிட்டு மன்னிப்பை கேட்டுவார். அதுதான் ஒரு நல்ல பண்பு. அதுதான் இயேசு கூட நமக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், மன்னியுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்தையும் கூட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியை நம்பிக்கை செய்தியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னால் பிறரை மன்னித்து பிறரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு இறைவனோடு இணைந்திருக்க முடியுமா என்று இன்று சிந்திப்போம். மன்னிப்பு தான் நம்முடைய மேலான உயர்ந்த ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த விண்ணுலகில் இருக்கிற இந்த ஜெபத்தில் நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களே,
இதோ இந்த தவ காலத்திலே சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த ஒருத்தலை என்னால் செய்ய முடியுமா? நான் ஜெபிக்கிற பொழுது பிறரை போன்று, புறவினத்தாரை போன்று பெருமைக்காக ஜெபிக்காமல், பெருமைக்காக ஆலயத்துக்கு செல்லாமல், மறைவாக இருக்கிற கடவுளை பார்த்து அந்த கடவுளிடத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது முதலிலே கடவுளை புகழ்ந்து, இரண்டாவது மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். எடுத்த உடனே நம்ம எவ்வளவுதான் துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் இருந்தாலும் கடவுள் எனக்கு இத்தனை வருடமாக நல்லதே செய்யலை அப்படின்னா கூட ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் முதலிலே ஆண்டவரை புகழ ஆரம்பித்து விடுங்கள். அவரை ஆராதியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்கு பிறகுதான் நாம் நமது ஜெபத்திலே ஆண்டவரே இன்று எனக்கு என்ன தேவையோ உமது விருப்பம் என்றால் நீர் எனக்காக அதை கொடுக்க விரும்பினால் அது இன்று எனக்கு கொடுத்தருளும் என்று ஜெபிக்கிற பொழுது கடவுள் அதை நிச்சயமாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்திலே முக்கியமாக அழுத்தமாக கூறக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், உன்னுடைய எதிரிகளை மன்னியுங்கள். பிறரை மன்னிப்பதனால் தான் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இன்னொரு பகுதியில் கூட ஆண்டவர் சொல்லுவார், நீர் காணிக்கை செலுத்த வரும் முன்பாக நீர் அதை அங்கேயே பீடத்திலே வச்சுவிட்டு சென்று உன்னுடைய சகோதரன் சகோதரனிடத்திலே நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் மன்னித்து விட்டு சமாதானத்தோடு வந்து அந்த காணிக்கையை செலுத்து, அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதைத்தான் இங்கே இந்த ஜெபத்திலும் சொல்கிறாரு, பிறரை மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். அந்த மன்னிப்பு வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நமது உடல் அளவில், மனதளவில், உறவுகள் அளவில் அந்த நேரத்தை அனுபவிக்க முடியாது, அந்த நல்ல பண்புகளை அனுபவிக்க முடியாது. ஏன்னா நான் மன்னிக்கலை, குற்ற உணர்வு இருக்குது, பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. எப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், அவன் என்னை இப்படி கேட்டுட்டான்ல, அந்த உணர்வுகள் உளவியல் ரீதியாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. நம்ம அப்படியே துன்பத்தில் அப்படியே துவண்டு போய் தான் இருப்போம். ஏன்னா பிறரை மன்னிக்கலையே. பாருங்கள், நம்ம ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு, அந்த வீட்டில் மன்னிக்கலை அப்படின்னா அந்த நாள் பூரா மன்னிக்கிற வரைக்கும், பேசுகிற வரைக்கும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. மற்ற அந்த இடத்த விட்டு, அந்த மனிதரை விட்டு விலகி போனோன்னா சந்தோஷமாக இருப்போம். அந்த மனிதனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மீண்டுமாக அதே குணங்கள் வந்துடும், அப்படியே அப்படி சோர்ந்து போயிடுவோம், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் மன்னித்தால் நிச்சயமாக அந்த இடத்துல நல் இணக்கம் ஏற்படும், நல் உறவு ஏற்படும். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்வோம். இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் நம்மை பாதுகாக்க, நமக்காக இயேசுவினிடத்தில் பரிந்து பேச இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இதோ தவக்காலத்தை தொடங்கி சிறப்பாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறு சிறு தவங்கள் மூலமாக மீட்பை இன்றே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இன்றைய மன்னாவிலே அழகான ஒரு செய்தி, நான் ஜெபிக்கிற பொழுது தனிமையாக இருக்கும் ஆண்டவரை நாடி தனிமையில் ஜெபிக்க, அதிகமான வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போகாமல், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெருக என்று ஆண்டவரை போற்றி மீண்டுமாக அன்றாட உணவை இன்று எங்களுக்கு கொடுத்தருளும், நாங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய மனதாண்மை கொடுத்தருளும் என்று சொல்லி மன்னிப்பின் தேவனாக இருந்து நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். இந்த நல்ல செய்திக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து மன்னிக்கவும், அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள கிருபை செய்வீராக. தெய்வமே, இதோ இந்த காணொளியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ உம்மை போற்றி புகழுகிற இந்த உதடுகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உம்மையே நினைத்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு நல்ல பிள்ளைகளுக்கு உமது அருளும் ஆசிரும் மீட்பும் அமைதியும் சமாதானம் என்றும் நிலைத்திருக்க செய்வீராக. ஆண்டவரே, இவர்களை சோர்வுகளை ஏற்படுத்துகிற பொல்லாத தீய சாத்தானுடைய செயல்பாடுகள் நீங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உமது இரக்கத்தை அவர்கள் மீது மிகுதியாக பொழிவீராக.
கோடி அற்புதரே, பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவினிடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், எதை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் உம்முடைய துணை, கடவுளுடைய அருள் இருந்தால் அது எல்லாம் இன்றே இப்பொழுது அவர்கள் பெற்று மகிழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. இதோ இந்த காணொளியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காதா, இதை பார்த்தாவது எனக்கு மீட்பு கிடைக்காதா என்று வாஞ்சையோடு பக்தியோடு இந்த காணொளியை, இன்றைய மன்னாவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதீயும் ஆண்டவரே. எண்ணற்ற பிரச்சனைகள், கவலைகளோடு இந்த கட்டத்திலே சூழ்ந்து இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இவர்களை ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், அமைதியில் வழி நடத்தும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக, இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கோடி அற்புதருடைய ஆசீர் நிறைவாக கிடைக்கும். நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.